போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட் என்ற ஒரு அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் 2015ஆம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் இன்போஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்கார்கள். நான் ஒரு வைத்தியசாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன். அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவருடைய போர்ட் சர்டிபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதாக. அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று ஒரு இன்போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது, உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும்போது சில வேளைகளில் அவருடைய அடக்குமுறைகள் அதிகமானதா இருக்கும். கிட்டத்தட்ட 170 அதிகார ජනාධිපති මම මේක සිංහල කියන්න කැමතියි. 170 ළමයි අවුරුදු 3ක් අරගෙන පඩි දෙන්නේ නැතුව සර්විස් විදියට මේ දාලා තියෙනවා මේකේ. ඒක මම ඒගොල්ලෝ එක්කරන් அவர்களை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சருடைய யோசித்து பாருங்கள், ஒருவருக்கு 1 மாதம் சம்பளம் கொடுக்காட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 170 பணியாளர்களை 3 வருடங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இந்த அடிப்படையில் அரசாங்க நிறுவனம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அவரை இன்போஸ்ட் என்பதால் யாரும் அவரை எதுவுமே செய்ய முடியாது பணியமர்த்தி இருக்கிறார். அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு 170 பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார். நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார். அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகளை வைத்தியசாலையை விட்டு வெளியேறி இருக்கிறார். அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்க போகும்போது என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு என்ன கவலை என்றால் ஜனாதிபதி அவர்களே, வடக்கு மாகாணத்தில் இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமையுள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர். அவரையும் இனம் மொழி பாதுகாப்பு வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வெளியேற்றி இருந்தவர்கள் அவர் சிங்களவர் என்றதால. நான் கூட பேராதனை வைத்தியசாலையிலே எம்ஓ பிளானிங்காக வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட 3 வருடங்கள். என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அர்ஜுன திலகரட்ன. ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுபாடான இதொன்று எங்களுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள், இதுல இன்னொரு வைத்தியர்கள் இருக்கிறார், அவருக்கும் தெரியும், வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வருவார்கள். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்கிறன்னு சொல்லி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறார். என்னென்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன். அந்த வைத்தியசாலை ஐயா டைப் பி தரத்துக்குரிய வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையிலே 2014ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீர்கள், ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும், இரண்டாவது ப்ரொவின்சியல் கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும். லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற பிரச்சனை உருவாகும். அதாவது ஒரு வைத்தியசாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நிலைமை வரும். நாங்கள் சின்ன பெரிபரியில இருக்கிற சின்ன வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒரு சிங்கள மொழி பேசுவதாக இருந்தாலும் அவர் 24 மணித்தியாலமும் 31 நாட்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் தொழில் புரிகிறார். இப்போது அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை GMO செய்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது பார்த்திருக்கிறேன், எங்களுடைய சமன்பத்திரன் அவர்களுக்கு எதிராக ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி மட்டுமல்ல வேலணை வைத்தியசாலைக்குமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. ஆதார வைத்தியசாலைக்கு இன்று பிரதியீடு செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்திரன் அவர்கள் சொல்வார்கள், மன்னார் அல்லது கிளிநொச்சியிலிருந்து தற்போது ஸ்ரீதரன் ஐயா சொல்றார் என்னென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அந்த அடிப்படை அறிவுகளை யாரையாவது கேட்டுக்கொண்டு வருவோம். கன்சல்டன் என்றது என்னென்றால் அது ஒரு MBBS முடிச்சு போட்டு இன்னொரு 5 இயர்ஸ் படிச்சாதான் ஒரு கன்சல்டன் ஜனாதிபதி. ஆனால் சாதாரண ஒரு வைத்தியரை பிரதிநிதி செய்திருக்கிறார்கள். அதை அவர்களுடைய சிங்கள PD பிரதிநிதி செய்திருக்கிறார் என்பதற்காகத்தான் ஒரு அரசியல் அடிப்படையில் சொல்லப்படுவதில்லை. சம்பந்தப்பட்ட PDயில කවර රෝගද තමයි යම් කාර්යයක් කරමින් හිටපු වගකීමක් තිබුණු වෛද්‍යවරයෙක් මාරු කරනවා නම් අපි ඒකට විකල්ප වෛද්‍යවරයෙක් ලබා දෙන්න ඕනේ. ඒකනේ අපි මේ ප්‍රතිපත්තිය දැන් එතුමා
යම් ඔපරේෂන් කරමින් හිටිය නම් මැදිහත් වෙමින් තිබුණා නම් එතුමා ඉවත් කරනවා නම් ඊට විකල්ප වෛද්‍යවරයෙක් ලබා දෙන්න ඕනේ. දැන් මෙතන වෙලා තියෙන්නේ වෛද්‍යවරු දෙන්නෙක් ඉවත් කරලා තියෙනවා. නමුත් ඒකට අවශ්‍ය වෙන වෛද්‍යවරු ලබා දීලා නැහැ. අපි බලනවා ඒක ට්‍රාන්ස්ෆර් කරලා තියෙනවා. ඒ ට්‍රාන්ස්ෆර් එක තාම ක්‍රියාත්මක කරලා නැහැ. හරි ඒකනේ අපි ඒක කරමු. ඒකට තියෙන්නේ මේ දෙන්න අපි ඉවත් කර ඒ දෙන්න ට්‍රාන්ස්ෆර් කරනවා නම් ඊට දෙන්න ඕනේ. දෙන්න තාම අපහසු නම් අර දෙන්නම කෙටි කාලයකට තියන්න කියලා නිල්ලීම තියෙන්නේ. අපි ඒක බලමු. சாவச்சேரி வைத்தியசாலைக்கு விஜய் பார்த்தோடு அங்கு நடந்த சேவை பெற்ற வைத்தியர் ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டோட ජනාධිපතිතුමා එයා රිලීස් කරලා තියන්නේ මිනිස්ට්‍රි ඕඩර් එකකින් තමයි රිලීස් කරලා තියන්නේ. එයාට රිප්ලේස්මන්ට් එකක් වෙන දැන අපේ පීඩි පත් කරලා තියෙනවා රිප්ලේස්මන්ට් එක. ඒ රිප්ලේස්මන්ට් එක තාම තව ආර්.ඩී කෙනෙක් රිප්ලේස් කරන්න කියන මේ punishment plans. So